வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 6th லெசன் வளிமண்டலம், பேஜ் நம்பர் 153. இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 195. ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என அறியப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அடியடுக்கு. செகண்ட், ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, படையடுக்கு. தேர்டு, பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்களை உட்கிரகித்து புவி வெப்பமயமாதலை பாதுகாக்கும் அடுக்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஓசோன் அடுக்கு. ஃபோர்த்து, சமமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஸ் என அழைக்கிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சமவெப்பக்கோடு. ஃபிஃப்த்து, காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி? ஆன்சர் ஆப்ஷன் இ, காற்றுமானி. சிக்ஸ்த்து, உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது? ஆன்சர் ஆப்ஷன் இ, குறையும். செவன்த்து, பின்வரும் காற்றுகளில் இரண்டாம் நிலை காற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, பருவக்காற்று. எய்த்து, அல்பிடோ என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சலின் அளவு. நைன்த்து, காற்றில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஈரப்பதமானி. டென்த்து, வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நிலநடுக்கோட்டு பகுதி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.